எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியில் வருகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன்தான், சர்வ வியாபி, சர்வ ஞானி. ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் வந்து விடுகிறார். அதனால தான் அவருக்கு பெயர் சர்வ வியாபி. இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆராதிக்கும்படி வந்திருக்கின்றோம். ஆராதனை நாயகன், ஆராதிக்க அவரை தவிர வேறு எவருமே கிடையாது. அவரை தான் நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். 150ஆம் சங்கீதம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise ye the Lord. அதுதான் அல்லேலூயா. அந்த அல்லேலூயாவை பாட 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 அல்லல்கள் நீங்கும். பரலோகத்திலே அந்த ஒரு சத்தம் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கின்றோம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள். யூனிவர்ஸ் லாங்குவேஜில் இது ஒன்று மாறாதது. மொழிகள் பல இருப்பினும் அல்லேலூயா மட்டும் ஒரே ஒரு மொழிதான். அதில் பாட்டை பாடி
ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். வாரீங்களா என் கூட சேர்ந்து? அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேச இயேசுவை, இன்றும் என்றும் வாழ்த்தியே நாம் வணங்கிடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. நல்ல கைகளை தட்டி பாடுங்கள். பாவ சாபம் ரோகம் யாவும் நீக்கினவரை, அல்லும் பகலும் இடைவிடாமல் ஆராதிப்போமே, ஆராதிப்போமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. துன்பம் துக்கம் துயரம் யாவும் போக்கினவரை, தூயாதி தூயவரை துதித்திடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. உண்ண உணவு கொடுத்தவரை துதித்திடுவோமே, உடுக்க உடை அளித்தவரை துதித்திடுவோமே, துதித்திடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. பாடுங்க. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. கர்த்தாதி கர்த்தரையே துதித்திடுவோமே, ராஜாதி ராஜனையே வாழ்த்திடுவோமே, வாழ்த்திடுவோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் தட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. இந்த பாட்டை நீங்கள்லாம் உட்கார்ந்து பாடினா சரிபடாது. கொஞ்சம் எழுந்து நின்று தான் பாடுங்க. முடியாதவங்களை விட்டுருவோம், முடிஞ்சவங்க எல்லாம், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நல்ல சந்தோஷமாக இந்த பாடலை கைகளை கொட்டி பாடுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே, ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. உண்ண உணவு கொடுத்தவரை ஆராதிப்போம். நிறைய தேசங்கள் பஞ்சத்தில் அவர்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் வேதனைப்படும் பொழுது 3 வேளையும் நமக்கு நல்ல உணவு கிடைக்கிறது. அதை கொடுத்தவரை நாம் துதித்திடுவோம். உடுக்க சில இடங்களில் நல்ல உடை இல்லை,
நமக்கு நல்ல உடை கொடுத்தவரை, உண்ண உணவு கொடுத்தவரை துதித்திடுவோமே. உடுக்க உடை அளித்தவரை துதித்திடுவோமே, துதித்திடுவோமே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் குத்தி அகமகிழ்வோமே. அல்லேலூயா, அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி எல்லாருமாய் சேர்ந்து அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோம். பாடுங்க அல்லேலூயா, அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயா, ஓ அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதிப்போமே. ஆனந்தமாய் கரங்கள் கொட்டி அகமகிழ்வோமே. அல்லேலூயாவை பாட 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 அல்லல்கள் எல்லாம் அது ஓடு ஓடுன்னு ஓடியே போயிடும். அதுதான் ரகசியம். நமக்கெல்லாம் அல்லேலூயா கூட்டத்தார்னு ஒரு பேர் இருக்கு. என்னுடைய மனைவி பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது WCCயில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இருந்த இடத்திலிருந்து நடந்து தான் போகணுமா. அவங்க வீட்டை விட்டு இறங்கின உடனே தெருவில் இருக்கவங்கெல்லாம் கேலி பண்ணுற பிள்ளைகள்லாம் சேர்ந்து கேலி பண்ணுவாங்களாம். டேய் அல்லேலூயா போகிறாங்கடா. இவங்க பாதி தூரம் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ப்பா. அவங்க அப்பா ஒரு பாஸ்டர் இல்லையா, முதல்ல அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் பாஸ்டர். ஏம்மா என்னத்துக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று நான் படிக்க வைக்கிறேன்? இல்லை டாடி, இல்லைப்பா, தெருவில் இறங்கி ஒரு 100 அடி கூட நான் நடந்திருக்க மாட்டேன். எல்லாம் அல்லேலூயா போகுது, அல்லேலூயா போகுது. ஐயோ மகளே, இந்த அல்லேலூயாவை இவங்களெல்லாம் போட வைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு எவ்வளோ தெரியுமா உனக்கு? பரவாயில்ல, 10 தடவை நட, நீ காலேஜுக்கே போகலனாலும் பரவாயில்ல, அல்லேலூயா சொல்லட்டும். ஆமாம், அல்லேலூயா என்ற இந்த வார்த்தை ஒரு காலத்திலே ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தினார்கள். ஆனால் காலப்போன போக்கினிலே இப்பொழுது உலகமே அல்லேலூயாவை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்க நீங்களும் சேர்ந்து சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆமென். தேவன் இந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, பூமியின் மேல் இருள் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அவ்வளவுதான், வெளிச்சம் உண்டாயிற்று. Let there be light. There was light. அவ்வளவுதான். நான் அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன், அதுவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன்னு எங்க அம்மாவும் எங்க அக்காக்கெல்லாம் சொல்லுவாங்க, டே அமாவாசை பயலாயின்வாங்க. ஆனால் என் தேவன் எனக்குள் வந்த பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வெளிச்சமாய் மாறினார். இன்றைக்கு நான் பௌர்ணமியாய் உங்கள் முன் நிற்கிறேன். அதுதான் என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே என்ற ஒரு பழைய பாடல். ரொம்ப அருமையான இந்த பாடலை பல பாடகர்கள் அவர்களுக்கு ஏற்ற வண்ணமாய் பாடியிருக்கிறார்கள். மொத்தத்தில் எனக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்திற்கு நன்றி கடனாக நானும் இந்த பாடலை பாடப் போகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்
நின்றா. என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கூடார மறைவில் ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையிலே நடத்திடுவார். என் தேவன் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவன கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். வெளிச்சம் இருக்கிற இடத்தில் இருளுக்கு வேலை ஏது? கும் என்ற இருட்டு இருந்தாலும் ஜம் என்று ஒரு வெளிச்சம் வந்தா அந்த இருட்டு கம் என்று போக வேணும். உலகத்திற்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறேன், நானே உலகத்திற்கு ஒளி என்றார். இருளில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களையும் என்னையும் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக எம் பெருமான் இயேசு பூமிக்கு வந்தார். அவருடைய வெளிச்சத்திலே கலிகூற அநேகர் விரும்பின பொழுது உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் லேசாய் கிடைச்சு விட்டது. அந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். இந்த பாடல்ல ஒரு ஸ்டான்ஸா பாருங்களேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து
காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர். எல்லாரும் கைவிட்டுறாங்களாம். பெற்ற தாய், தோளில் சுமந்த தந்தை நம்மை கைவிட்டு விடுவார்கள். இதில் என்ன இருக்கிறது? விந்தை உலகம். ஆனால் நம்மை கைவிடாத நேசர் சொல்ற, நான் தம்பா உன்னை ரட்சிக்கிறவன், உன் ஜீவனுக்கே நான் தான் காரணமானவர். பயப்படாத. இந்த காலையில் ஒருவேளை நீங்கள் மனம் கலங்கி தவிக்கிறீர்களோ, ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுடைய உள்ளம் உங்களை வாட்டுகிறதோ, இருள் சூழ்ந்த இந்த பூமியிலே அருள் நிறைந்த என் ஆண்டவன் என்னை பிரகாசிக்க செய்வாரா என்று கேட்கிறீங்களா? அவர்தான் உங்களுக்கு வெளிச்சம். யார் கைவிட்டாலும் கைவிடாத அந்த நேசர். இந்த ஒரு ஸ்டான்ஸாவை கூட நாங்கள் பாட போறோம். கைவிடப்பட்ட நிலையில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இயேசு என்னை கைவிட மாட்டார், அன்பர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசென்னை சேர்த்து கொள்வார். பாடுங்க. தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசென்னை சேர்த்து கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல. தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்க நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? அந்த வெளிச்சத்தை கொடுத்த ஆண்டவனை நாம் பாடாமல் இருக்க முடியாது. நான் ஒரு கருவி, என் ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக எடுத்துதான் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதுவும் ஒரு இசைக்கருவி. தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் அவரை துதிப்பதற்கு அவருடைய கரத்தில் நான் ஒரு இசைக்கருவி என்று சொல்றார். அதை தான் பாட போகிறோம். உங்களுக்கு ஒருவேளை எல்லாரை போல எனக்கு இசை வாசிக்க தெரியல, எனக்கு ஒரு ஜால்ரா கூட தட்ட தெரியல, சில டாம்பரின் வாசிக்கிறதே அழகா இருக்கும். மறைந்த அண்ணன் ஜீவானந்தன் அவங்க வாசித்தாருன்னா அடையப்பா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதுபோல் மறைந்த தெய்வ மனிதர்களில் வெறும் டாம்பரின் தான், அதை எடுத்து அழகா வாசிப்பார். பாஸ்டர் KM ஜான் ஐயா அவர்கள், வயலட் ஆரோன் அம்மையார். ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாது, நீங்களே ஒரு இசை கருவியாம். சிலர் சொல்லுவாங்க எனக்கு பாட்டு வராதுங்க, ராகம் வராதுங்க, எனக்கு ஒன்றுமே வராதுங்க. ஒன்றும் வரலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாயை திறந்தாலே போதும், தானா பாட்டு வரும். நதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கிட்டு வாசிப்பாங்க அந்த காலத்துல.
ஒரு பானையை எடுத்து கவுத்து போட்டு வாசிப்பாங்க, டொக்க 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 டொக்கன்னு. நான் திருமணம் முடித்து என்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனப்போ எல்லாம் ஒன்று ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு வாசிப்பாங்க. என்னுடைய மாமியார் நல்லா சித்தார் வாசிப்பாங்க, சம்டைம் வயலின் வாசிப்பாங்க, சம்டைம் லெக் ஆர்கன் வாசிப்பாங்க. என்னுடைய சிஸ்டர் இன்லால ஒருத்தி ஒரு நல்ல பெரிய ட்ரம் வச்சுக்கிட்டு டொங்கு டொங்குன்னு தட்டுவாங்க. என்னுடைய பிரதர் இன்லா அவர் நல்ல அக்கார்டியன் வச்சிருப்பார், ஹானர், அதை வச்சு வாசிப்பார். சில பிள்ளைங்க ஜால்ரா ஜிங் சக் ஜிங் சக் அதை வட்டு தட்டிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் கையில் ஒன்று ஒன்று கொடுத்து வச்சிருப்பார் பாஸ்டர் ஐயா மோசஸ். அடேப்பா, ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, நீங்களே இசைக்கருவி, உங்களை அவரே இசைக்க விட்டு கொடுப்பீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே, உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவே. எக்காலம் நான் ஊதிடுவே, எக்காலம் நான் ஊதிடுவே. நாதா திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள் வரத்தம் செய்யும். அதில் அவர் சொல்றார், துதிப்பாடி மகிழ்வேனா. அடியோ அடி அடித்து ஜெயில போட்டாங்க பவுலையாவையும் சீலாவையும். அங்க போய் பாட்டு பாடினாங்க, அங்க போய் சுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. கட்டுகள் தாளாய் கலந்து போயிற்று. வேதம் அப்படிதான் சொல்கிறது. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே போதுமையா, உங்க கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான், நாள்தோறும்
சித்தம் போ. பாடுங்க. அதனாலதான் நான் ஊரா போறேன். கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் இயேசுவை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டை தகர்த்திடுவேன். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிற இசை அவர் பயன்படுத்தட்டும். என்னென்ன அருமையான கவி பாருங்கள். புதுப்பாடல் தந்த ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலத்தை நான் ஊதிடுவேன், அது எக்காலமும் ஊதுவேன். எக்காலம் எக்காலமும் ஊதுவேன். எந்தவித சோதனைகள் வந்தாலும் அவருடைய கரத்தின் இசை கருவி. என்னை ஏன் இப்படி மீட்கிறேன் என்று எந்த இசையும் கருவியும் கேட்காது. கிட்டாரை வாசிக்கிறோமா, அது பாட்டு வளைஞ்சு கொடுக்கும். தபலா வாசிக்கிறோமா, அது பாட்டுக்கிட்டு அடியை வாங்கிக்கிட்டு சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் ஒவ்வொரு இசையும். அதுபோல நானும், எனக்கு நீ புது பாடலை தாரும் அப்பா, என்னை ஆசீர்வதியும் அப்பா. நான் பரவசமாகி எக்காலத்தை நான் ஊதிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதா திருக்கரத்தின் இசை கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா இசை கருவி நாதா உன் திருக்கரத்தின் இசை கருவி பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இயேசு நாதா உன் திருக்கரத்தின் இசை கருவி நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஹல்லேலூயா. அவரை பாடி பாடி துதிக்க துதிக்க அந்த வெளிச்சம் நமக்குள் பிரவாகித்து ஓடுகிறது. அந்த வெளிச்சத்தில் கலிகூறுகிறவர்கள் தான் ஐயா உங்க சித்தப்படி என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணிச்சிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலை எங்க கடந்து போனாலும் கர்த்தர் சொல்ற நான் உன் கூடவே இருப்பேன். என்ன நீ என்ன பாடுறவப்பா, உன்னையே ஒப்பு கொடுத்து இசை கருவி போல என்ன வேணா எங்க அடிச்சாலும் சரி, தபலாவை அடிச்சாலும் சரி, டாமரின் அடிச்சாலும் சரி, அக்காடினை இழுத்து இழுத்து வாசித்தாலும் சரி, கீபோர்டு போட்டு உயினை இழுத்தாலும் சரி, அது அமைதியா இருக்கிற மாதிரி நானே இருப்பேன்னு சொன்னீங்களே. அவர் சொல்றார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருவேன், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்றார். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. கைகளை தட்டி அப்பாவுக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி 43 அதிகாரத்தை அழகா பாடலா பாடிட்டார் ஐயா. ஃபாதர்
என்ன தண்ணி வந்தாலும், என்ன நெருப்பு வந்தாலும், இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையின் சீற்றம் அதிகமாகிடுச்சு. அநேக தண்ணீர்களில் வீடுகள்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது, வெள்ளம். அநேக இடங்களில் நெருப்பு பற்றி எரிஞ்சு காடு எரியுது, வீடு எரியுது, மக்கள் உள்ளம் எரியுது. ஆனால் நான் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறேன்டாப்பா ராஜா. ஏ ஜானு, உன் மேலே நான் அன்பு வச்சிருக்கேன். அதனால தான் உன் பாவத்தை கழுவி உனக்கு விடுதலையை தந்து உன் கூடவே நான் இருக்கிறேன்னு சொல்ற. அதை உணர்ந்து பாடுவோமா? தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினிகள் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினிகள் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே, மதிப்புக்கு உரியவன் நானே, இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, ஆபத்தில் பாடி மகிழ செய்தீரே. நன்றியா, 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ, அக்கினியில் நட
நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பது இல்லையே. நன்றியப்பா, நன்றியப்பா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே, நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா. பாடுங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை மீட்கும்படி தன்னை பலியாக்கினி, என்னை மீட்கும்படி தன்னை பலியாக்கினி. எனக்குள் வந்து விட்டீரே, என்னை ஆட்கொண்டு நடத்தி செல்வீரே. எனக்குள் வந்து விட்டீரே, என்னை ஆட்கொண்டு நடத்தி செல்வீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு வருகின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 May the good Lord bless you. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒருவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் பாராட்டிய இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கூடவே கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை நான் நவழுகிறேன். நீங்கள் ஆராதனையை தவறவிட்டு விடக்கூடாது என்பதில் கர்த்தர் எவ்வளவு கரிசனையோடு இருக்கிறாரோ அதே போலதான் தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான ஐயா சாது அவர்களும் கரிசனையோடு தான் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை
உங்கள் இல்லத்திற்கே வந்து விடுவதற்கு அவர்கள் வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். அதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிற தேவனுக்கும் சாத ஐயா அவர்களுக்கும் நன்றி நவிழுகிறேன். அன்பானவர்களே, ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதில் ஒவ்வொரு பகுதி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் போன உடனே மெசேஜ் கொடுக்கறது கிடையாது, செய்தி கேட்பதில்லை. அங்கே போன உடனே ஒரு ஆரம்ப ஜெபம் இருக்கும். அதற்கு பின்பு ஆராதனை என்ற ஒரு நிலையில் சில பாடல்கள் பாடி தேவனை உச்சக்கட்டத்தில் மனமுவந்து எல்லாரும் ஆராதிக்க செய்வார்கள். அதற்கு பின்பு அறிவிப்புகள், காணிக்கை பகுதி, தேவ செய்தி, இறுதியிலே சில நேரங்களில் ஆல்டர் கால், அதாவது ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கிறவர்கள், புதிதாக வந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான ஒரு ஜெபம், அதற்கு பின்பு இறுதி ஜெபம், ஆசீர்வாதம். இதுதான் ஒரு பழக்கம். அது எந்த திருச்சபையானாலும் சரி. என்ன ஒன்றன் பின் ஒன்றாக சிலது நடக்கும், சிலது கொஞ்சம் மாறுபடும், சிலது குறுகிய நிலையில் இருக்கும், சிலது விவரமாக கொஞ்சம் நேரம் எடுத்து செயல்படுவார்கள். அவ்வளவுதான். இன்றைக்கு இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு முன்பதாக காணிக்கை அதை செலுத்தப் போகிறோம். ஆண்டவரிடத்தில் நேரடியாய் போய் இப்பொழுது நாம் காணிக்கை கொடுப்பது இல்லை. நம்முடைய விசுவாசம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக இயேசு இருந்த பொழுது அவர்கள் போடுகிற காணிக்கைகளை பார்த்தார். அதனால தான் ஒரு 2 காசு போட்டு அந்த விதவையை மெச்சிக்கொள்கிறார். தனக்கு உள்ளதில் இருந்து முழு மனதோடு கொடுத்தார் என்று பாராட்டுக. அப்படியானால் இது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. நாம் இந்த காணிக்கையை எங்கே அனுப்புகிறோம், என்ன செய்கிறோம், அதையும் நாம் அறிந்து செயல்பட வேண்டும் அல்லவா? பொத்தலான பையிலே போட்டால் அது எங்கேயோ விலகி ஓடிவிடும். அதற்காக எந்த நிலத்தில் விதைக்க வேண்டும் என்று நாம் விவரமறிந்து செயல்படுகிறோம். அவரவருக்கு ஒரு தாய் சபை இருக்கிறது. அவரவருக்கு கர்த்தர் ஏவுகிற பிரகாரமாக அனுப்ப உரிமை இருக்கிறது. எங்கள் திருச்சபையை பொறுத்த மட்டில் நான் சொல்வது, கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி தேவ ஊழியங்களை தாங்குங்கள், தேவ ஊழியர்களை தாங்குங்கள் என்பேன். இன்றைக்கும் கூட நமது ஏஞ்சல் டிவியினுடைய தேவைகளை அறிந்து, குறிப்பாக கர்த்தரால் அருளப்பட்ட ஒரு திட்டம் ஏஞ்சல் டிவிக்காக காரனோடை பகுதியிலே இப்பொழுது கட்டடம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து தான் இனி வரும் காலங்களிலே நிகழ்ச்சிகள் தயாராகப் போகிறது, கருத்தரங்கங்கள் நடக்கப் போகிறது, அலுவலகங்கள் இயங்கப் போகிறது, இன்னும் பற்பல காரியங்கள் நடைபெற இருக்கிறது. அந்த கட்டடம் இப்பொழுது பகுதி பகுதியாக பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. அதற்கு கட்டட நிதி தேவை என்று ஐயா சொல்கிறார். சமீபத்தில் எனக்கு வந்த கடிதங்களிலே ஒரு கடிதத்தில் இப்படி வாசித்தேன். எம்மிடம் இருக்கிற எல்லா கருவிகளும் நீண்ட நாள் உழைத்ததினாலே பழுது அடைந்து கொண்டே இருக்கிறது. அதாவது ஏஞ்சல் டிவி ஸ்டூடியோவிலே அவர்கள் உபயோகப்படுத்துகிற கேமராக்கள் மற்றும் பல உபகரணங்கள் பழுது அடைந்து கொண்டு இருக்கத்தான் செய்யும். ஒரு கேமராவினுடைய காலங்கள் இவ்வளவு காலம்தான் என்று நிர்ணயித்திருக்கும் பொழுது அதற்கு மேலாக அது ஓடுமையானால் பழுதடையும். தேய்மானங்கள் என்று உண்டல்லவா? ஒரு டயர் நம்ம போடுறோம், அது ரஸ்தாக்களில் ஓட 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 தேய்மானம் ஏற்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அந்த டயர் ஃப்ளாட் ஆகிடும், வெடிக்கிற நிலைக்கு வந்துவிடும். அதனால் உடனடியாக மாற்றுங்கள் என்பார்கள். இப்படி தேவைகள் பல ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏது எப்படியானாலும் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் எதை தாங்க சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். பிரதானமானது கட்டட நிதி. நான் ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறேன். அதற்கு பின்பு நீங்கள் உங்கள் மனதில் ஏவுகிறபடி செயல்படுங்கள். பரலோக தந்தையே, தம் பிள்ளைகள் தேவ நாம மகிமைக்கென்று கொடுக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும். அதை 1000 10,000 திரும்பி தந்திரணும். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே,
ஆமே. பாடல் வரும் பொழுது கேட்டுக்கொண்டே காணிக்கையையும் நீங்கள் படையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினால் அப்பா. எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் சேர்ந்து தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினால். எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக நம் பாதைகளில் எல்லாம் நமக்கு வழிகாட்ட வருகிற தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம்மோடு இருப்பதினாலே நம் வாழ்க்கையில் அது போதும் என்று எல்லாரும் நாய்ந்தப்பா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மீண்டுமாக மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க என் கூட வருதாண்டுகிறே, அது போதும் என் வாழ்க்கையில. எல்லாரும் நான் இது சொல்லுவோமா? Yes, Jesus. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. தாகம் தந்தது நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு வருகிறார். அதற்காக எல்லாரும் நான் நாமே அப்பா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னங்களோடு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கும் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கும் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில பலவிதமான கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவையின் மரம் நம்மோடு வருவதற்காக எல்லாரும் நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளை எல்லாம் மதுரமாக மாற்ற
அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை பாஸ்டர் சாரராஜ் ஜான் அவர்கள் நம்மிடையே கொண்டு வர இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கிரகிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆன்மீக கண்களை திறப்பாராக. உள்ளான மனிதனிலே வலுவடைய கிருபை தருவாராக. இதோ பாஸ்டர் சாரராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை மையப்படுத்தி நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 3 ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் படியே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். உங்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் மேல் என் வல்லமையை ஊற்றுவேன், அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவேன் என்பது ஆண்டவராகிய தேவன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். இதைதான் ஏசாயா 32 அதிகாரம் 15 வாசிக்கிறோம். ஏசாயா 32:15. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அவரிடத்திலிருந்து அந்த வல்லமை வர்ற வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே செழிப்பாக இருக்க முடியாது. அந்த வல்லமை வரும்போது தான் ஒரு செழிப்பை பார்க்க முடியும். ஏசாயா 59 அதிகாரம் 21. ஏசாயா 59:21. உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை. இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள், எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்மேல் இருக்கிற என் ஆவி, நான் வாயில் அருளிய என் வார்த்தைகள். அப்ப இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவங்க மேல ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது. அவங்க வாயில ஆண்டவர் அருளிய வார்த்தைகள் இருக்கிறது. இது தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன். என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன் என்றால், என் ஆவியை அவங்க மேலே வைப்பேன், என்னுடைய வார்த்தைகளை அவங்க வாயில நான் கொடுப்பேன். அந்த வார்த்தை அவங்க கிட்ட மட்டும் இல்லை,
அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. உன் சந்ததியின் வாயில் இருந்தும், உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க மேல இருக்கிற ஆவி, என் மேல இருக்கிற ஆவி சாதாரண ஆவி அல்ல. தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆவி, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமை, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆண்டவருக்காக நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இந்த உலகத்துல நம்ம செய்யறோம். எப்படி நம்மால அதை செய்ய முடியறது? நம்ம சொந்த மாம்சத்தில் அப்படி செய்ய முடியுமா? கர்த்தர் அருளிய ஒரு ஆவி. நம்ம மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க. இன்னைக்கு எங்கெல்லாம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, அப்பா என் மேல உங்க ஆவியை கொடுத்துருக்கீங்க, என் மேல மட்டும் இல்லை, என் பிள்ளைங்க மேலேயும் அந்த ஆவியை கொடுத்துருக்கேன்னு நீங்க தான்ப்பா சொல்லியிருக்கீங்க. என் பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க, அவங்க மேலேயும் என் ஆவியை நான் வைத்திருக்கிறேன். உங்க வாயில் வைத்த அந்த வார்த்தைகள் உங்களோட மறைந்து போவது இல்லை. உங்க பிள்ளைங்க வாயிலையும் அந்த வார்த்தைகளை நான் வைப்பேன். அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளுடைய வாயிலும் என் வார்த்தைகளை நான் வைப்பேன். அதனால சோர்ந்து போகாதீங்க, மனம் கலங்காதீங்க. ஐயோ, என் மகன் இன்னும் ஆண்டவரை தேடவில்லையே, என் மகள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறாங்களே, எங்க குடும்பம் கர்த்தரை நேசிப்பதிலிருந்து, அவரோடு இணைந்து வாழ்வதிலிருந்து கொஞ்சம் திசை மாறி போகிறதை நாங்கள் பார்க்குறோமே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற ஆவி, உங்கள் பிள்ளைங்க எங்கே போனாலும் அவங்க மேலே அந்த ஆவி இருக்கும். அவங்கள விட மாட்டார். அவங்க போகிற மாதிரி தான் போவாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்கள பிடிச்சி கொண்டு வந்துடுவார். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, உன் மேலே வைத்திருக்கிற என் ஆவி, உன் வாயில் நான் அருளிய வார்த்தைகள் உன்னோட மறைந்து போவது இல்லை. உங்களோட அது மறைந்து போவது இல்லை. அந்த ஆவி, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைங்க மேலெல்லாம் இருக்கிறது. அவங்களுடைய எதிர்கால சந்ததி மேலேயும் இருக்கிறது. அவங்க மேல இருக்கிற ஆவி, அவங்க கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று நான் சொல்லலை, கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றார். அதனால தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டா நீர், என்னை அபிஷேகித்த நீர், என்னை உம்முடைய ஊழியராக இந்த உலகத்தில் என்னை உருவாக்கின நீர், என் பிள்ளைகள் மேலேயும் அந்த ஆவியை நீங்கள் வச்சிருக்கீங்க, அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கீங்க. எனக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை என் பிள்ளைகளுடைய வாயில, எங்க எதிர்கால சந்ததியினுடைய வாயிலையும் நீங்குவதில்லை என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்க வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவதாக ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, யாரோ ஒரு குறிப்பிட்டவங்க மேல மட்டும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லலை. இவங்க மேல மட்டும்தான் என் வல்லமையை ஊற்றுவேன், யாவர் மேலும் ஊற்றுவேன். அப்பனா இந்த கடைசி காலத்துல மற்றவங்க அறிந்து கொள்றாங்களோ இல்லையோ, அவங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தரே ஊற்றுகிறார். இதை தான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது
உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வாசித்த இந்த தேவ வார்த்தையில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, எல்லார் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன். அதில் வித்தியாசமே கிடையாது. ஏழை, பணக்காரு, படித்தவங்க, படிக்காதவங்க, உயரமானவங்க, குள்ளமானவங்க, நிற வேறுபாடு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை எங்களுடைய சீனியர் பாஸ்டர், என்னுடைய கணவர், ஒரு வெளி கூட்டத்திலே அவர் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அந்த செய்தியில் அவர் பேசும்போது சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள அசுத்த ஆவி இருக்காது, அசுத்த வல்லமை இருக்காது. நீங்கள் நல்ல கடவுளுடைய ஆவியினாலேயே நடத்தப்படுவீங்க. அதனால் எனக்கு இந்த ஆவி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆவியை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க அந்த வெளியே கூட்டத்தில் செய்தி கொடுக்கும்போது, அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு பிள்ளை ஏதோ ஒரு பொருளை வாங்க அங்கே வந்திருக்கா. இந்த சத்தத்தை அவ கேட்ட உடனே, கடவுளுடைய ஆவி வந்தால் நமக்கு ஞானம் வருன்றாங்க, அறிவு வருன்றாங்க, இந்த அசுத்த ஆவியெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும்ன்றாங்களே, அப்போ நானும் போய் அந்த ஆவியை கேட்க போகிறேன்னு கடையில் வாங்கிறத விட்டுட்டு அந்த இடத்துல பின்னால் வந்து, ஏசப்பா எனக்கு அந்த ஆவியை ஊற்றுங்க, எனக்கு அந்த ஆவி வேணும் அப்படின்னு கேட்டது தான். கர்த்தர் வல்லமையாக அந்த பிள்ளையை நிறைச்சார். அவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தெய்வீக சமாதானம், தெய்வீக மகிழ்ச்சி அளவில்லாமல் அவள் ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்பி முன்னால் ஓடியே வந்துட்டா, வந்து சாட்சியும் கொடுத்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ நம்ம அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும், விரும்பணும், கேட்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, சொல்கிறாரு, உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இனி வரும் காலங்களில் நம்ம பிள்ளைங்கள்லாம் சாதாரணமான பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. அவங்க மூலமாக தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா! இதெல்லாம் இனிமேல் சர்வ சாதாரணமாக உலகம் எங்கிலும் நடக்கும். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சகரியா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சகரியா 12:11. அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரியதாயிருக்கும். அப்போ எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் எப்படியெல்லாம் எந்தெந்த காலத்தில் என்னென்ன மாதிரி செயல்களெல்லாம் நடைபெறும் என்பதை அவர் நாம் அறிந்து கொள்ளும்படியாக, நாம் விளங்கி கொள்ளும்படியாக நமக்காக அவர் இந்த வார்த்தைகளை தருகிறார். இந்த வல்லமை, இந்த அபிஷேகத்தை தருகிறவர் யார்?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு தருகிறார். அல்லேலூயா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். யோவான் ஸ்நானன் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியினாலே அக்கினியினாலே அவர் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அப்படியே முக்கிறார், ஆவியில் அப்படியே முங்க வைக்கிறார், அக்கினியில் அப்படியே மூழ்க வைக்கிறார். இது யார் செய்கிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே செய்கிறார். அடுத்ததாக நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது எப்படி அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் நம் மூலமாக கிரியை செய்கிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை பாருங்க. உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட ஒரு காரியத்தை கேட்கும்போது அவங்களுக்கு நல்லதா கொடுக்க உங்களுக்கு நல்லா தெரியுது. பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைங்க கேட்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அது அப்படியே நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்படி நீங்க செய்யும்போது பரமபிதா, உங்க மேல அன்பு வச்சிருக்கிற பரமபிதா, உங்க மேல பாசம் வச்சிருக்கிற பரமபிதா, உங்க மேல வச்ச அன்புனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கே அனுப்பின அந்த பரமபிதா, நீங்க பரிசுத்த ஆவியை கேட்கும் பொழுது அதை உங்களுக்கு கொடுக்காம இருப்பாரா? கொடுப்பாரு. அதனாலதான் எல்லாரும், நம்ம எந்த சபையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த வழிமுறைகளில் நம்ம நடக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த வல்லமையை கேட்கணும். ஒருவேளை இந்த வல்லமையை பற்றி தெரியாத நிலையில் நீங்கள் இருந்தால் கூட, இயேசுவே எனக்கு உங்கள் வல்லமையை தாங்க, உங்கள் அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இது அவங்களுக்கு தான் கொடுப்பாரு, ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு, ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, நம்மெல்லாம் சாதாரணமானவங்க, நமக்கெல்லாம் இந்த வல்லமையை கொடுக்க மாட்டார், இந்த அபிஷேகத்தை கொடுக்க மாட்டார் அப்படின்னு தவறாக நினச்சிக்கிறாங்க. அது தவறு. ஏன்னா இந்த உலகத்தில் அவருடைய வல்லமை இல்லாமல் யாராலும் வாழ முடியாது. அவருடைய அபிஷேகம் இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் சொன்னார், நான் போய் என் ஆவியை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது இந்த உலகத்தில் உங்களை கொண்டு நான் என்ன செய்யணுமோ அதை உங்களை கொண்டு செய்வேன். கடைசியில் என் கூட வந்து
என்னோட ஆளுகை செய்கிற வரைக்கும் அந்த வல்லமை உங்களை வெற்றியாய் நடத்தும். அதனால் ஒருவேளை இந்த வல்லமை இதுவரைக்கும் நீங்கள் பெறாமல் இருந்தீங்கன்னா, இப்போ ஆண்டவரே சொல்கிறார் இல்லையா, நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வல்லமையை தருவேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நான் அந்த ஆவியை கொடுக்காம இருப்பேனா? இப்போ கேளுங்க, ஏசப்பா என் குடும்பத்தை நடத்த எனக்கு உங்கள் வல்லமையை தாங்க, என் பிள்ளைகளை நடத்த உங்கள் அபிஷேகத்தை எனக்கு தாங்க. கேளுங்க கேளுங்க, இப்போவே அந்த வல்லமையை ஊற்றுவார். எனக்குள்ள அசுத்த ஆவி இருக்குது ஆண்டவரே, அசுத்த வல்லமைகள் கிரியை செய்து என்னால் நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியாமல் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம், ஐயோ அவளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, ஒரு அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னை பற்றி சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் கேளுங்க, அப்பா உங்கள் வல்லமையை என் மேலே ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்கள் வல்லமையினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்குற இந்த நிமிஷத்திலேயே அந்த வல்லமை உங்கள் மேலே வந்த உடனே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவியெல்லாம் தானாக ஓடிடும். எங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்குதோ, எங்கெல்லாம் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குதோ, அந்த வல்லமையெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே உங்கள் ஆவியை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு அந்த அசுத்த ஆவியெல்லாம் இருக்கவே இருக்காது, ஓடியே போயிடும். அப்படி கேளுங்க, இப்போ கேளுங்க. ஒருவேளை உங்கள் கணவரால், உங்கள் கணவருக்கு அந்த பாதிப்பு இருக்கா? உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அந்த மாதிரி பாதிப்பு இருக்குதா? உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கு இந்த பாதிப்பு இருக்குதோ அவங்களுக்காகலாம் ஆவியானவரே அவங்கள நிரப்புங்கப்பா, உங்கள் வல்லமையினால் நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை ஒவ்வொருவருக்கும் அவருடைய வல்லமையினாலே கொடுப்பார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அடுத்ததாக பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கிறதின் மூலமாக, இது பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை தான் நாம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற அந்த நிலை பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை. பிதா இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு எதெல்லாம் தேவை, ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், சூரியனை உண்டாக்குனார், நட்சத்திரம் சந்திரனை உண்டாக்குனார். எல்லாத்தையும் யாருக்காக? அது மாத்திரம் இல்லை, மரம் செடி கொடி விலங்குகள் கூட எல்லாம் யாருக்காக? இந்த உலகத்தில் வாழப்போகிற மனுஷருக்காக. அதுக்கு பிறகு இந்த மனுஷங்க எப்படியெல்லாம் சாத்தானால வேதனைப்படுத்தப்படுறாங்க, எவ்வளோ துன்பத்திற்குள்ளாக போகிறாங்க. இதை பார்த்த ஆண்டவர் பிதா இதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய குமாரனையே அனுப்பினார். குமாரனை அனுப்பி அந்த பிசாசை சிலுவையில் தான் முறியடிக்கணும், இல்லைன்னா இவன் வழிக்கு வரமாட்டான் அப்படின்னு இயேசுவை அனுப்பி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னுடைய குமாரனை அனுப்பி எல்லா மனுஷரும் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும், பிசாசு அவங்கள அழிச்சிடக்கூடாது, பிசாசு
அவங்கள நரகத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது என்பதற்காக தான் மனிதர் மேல் அக்கறை கொண்ட தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அவரை 3வது நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பிதாவின் பிள்ளைகளாகவும் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள்ன்றவங்க நம்ம பிதாவுக்கும் பிள்ளைங்க தான். அப்போ அந்த பிதாவுக்கு ஆரம்பத்திலிருந்தே மனுஷங்க மேலே ரொம்ப அக்கறை. இயேசு ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தாரு, உயிரோடு எழுந்தார். ஆனால் கூட இயேசுவை நம்பினாலும் இயேசுவை விசுவாசித்தாலும் அவங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை வேணும், ஒரு ஆவி வேணும். அதனால் அதையும் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுதான் இயேசு சொல்கிறார், பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதனால் அதை பெற வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் நம்மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார். அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மேல் எவ்வளவு நெருக்கமாக ஐக்கியமாக நம்மோடு இணைந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அருளிய பரிசுத்த ஆவி நம்ம இந்த உலகத்தில் ஜெயமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், ஊழியத்திற்காக பலன் தரிப்பிக்கப்படும்படியா. ஒரு ஊழியம் செய்யணும்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக செய்ய முடியாது. அதுக்கு ஒரு பலன் வேணும், அதுக்கு கிருபை வேணும். அதை ஆவியானவர் தான் கொடுக்குறார். உலகமெங்கிலும் பல விதத்தில் பலர் ஊழியம் செய்கிறாங்க. எப்படி அவங்களால செய்ய முடியுது? தானாக செய்ய முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர், ஆவியானவர் தான் அவங்கள பலப்படுத்துறார், உற்சாகம் தர்றார். அதற்கு தான் ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றார். இப்போ அவர் உயிர்த்தெழுந்துட்டார். உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்கள் அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாதாரணமானவங்களாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் வரும். அதற்காக தான் அந்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போ அந்த பலன் வந்த உடனே நீங்கள் இருக்கிற இடத்துல மாத்திரம் இல்லை, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், நீங்கள் இருக்கிற ஊரில் மாத்திரம் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும், சமரியாவிலும், அதுக்கு அடுத்து அடுத்து போயிட்டே இருப்பீங்க. பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இன்னைக்கு அப்படி தான் நம்ம எல்லாம் ஊழியம் செய்கிறோம். ஏஞ்சல் டிவி மூலமாக இந்த ஆராதனையில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கீங்க. எந்த தேசத்திலிருந்து, எந்த ஊர்லேருந்து, எந்த இடத்திலிருந்து நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த அளவுக்கு இதை செய்கிறவர் யார்? இது ஒரு மனுஷனால் செய்ய முடியுமா? நிறைய பேர், ஐயோ எங்களால் ஆராதனைக்கு போக முடியறதில்ல, படுத்த படுக்கையாக படுத்திருக்கோம். ஒரு முறை இலங்கையிலிருந்து ஒரு வாலிப தம்பி இப்படியாக அவர் ஒரு சாட்சியை சொன்னார்.
நான் ஆராதனைகளுக்கு போக முடியாம என்னுடைய கிட்னி செயலிழந்து போய் படுத்த படுக்கையாக படுத்து கொண்டிருந்தேன். இந்த ஆராதனை வந்தபோது இந்த ஆராதனையை நான் டிவியில் அந்த ஆராதனையோடு இணைந்து நீங்கள் சொல்கிற அறிக்கையெல்லாம் சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்னை உயிர்ப்பித்தார், எனக்கு புது கிட்னியை கொடுத்தார். இன்றைக்கு நான் தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை. இன்னைக்கு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, உலகமெங்கிலும் எந்த விதத்திலெல்லாம் தேவனை ஆராதிக்க முடியாமல், திருச்சபைக்கு போக முடியாமல், ஐயோ இன்றைக்கு என்னால் முடியவில்லையே என்று நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும், தேவனுடைய தொடுதலை பெறணும். நான் மட்டும் ஆலயத்துக்கு போகிறேன், நான் மட்டும் ஆராதனை செய்கிறேன், நாங்கள் மட்டும் ஆண்டவருக்காக வாழ்கிறோன்னு சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிலர் சொல்கிற வார்த்தை அல்ல. முடியாத நிலையில் இருக்கிறவர்களும் அவர்களும் இந்த ஆராதனையின் அந்த வல்லமை அபிஷேகத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தரிசனத்தோடு ஐயா அவர்கள் இந்த காரியத்தை செய்கிறாங்க. அது அவங்க செய்யல, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வல்லமை, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அபிஷேகம். இந்த ஒரு இடத்துல மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களிலே கர்த்தர் அதற்காக தான் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அக்கினியை கொடுத்திருக்கிறார். நாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பூமி எங்கும் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது மனம் திரும்புதலும் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் அவங்க எல்லாம் காத்திருந்த உடனே அவங்க மேலே அபிஷேகம் வந்துருச்சு, வல்லமை வந்து விட்டது. இப்போ அவர் செய்தி சொல்கிறார், மற்றவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். இயேசுவை ஏற்றுக்கங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அப்போ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்க. அதை தான் இன்றைக்கு நாம் திருச்சபையில் ஊழியர்கள் மூலமாக போதிக்கப்படுகிறோம். அப்படிதான் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மூலமாக வருகிற அந்த அபிஷேகம், அந்த வல்லமையில் நிறைந்து வாழ வேண்டும் என்று நடத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதனால நீங்களும் இந்த நாட்களில் எப்பவும் அந்த அபிஷேகத்திலேயே இருங்க, அந்த வல்லமையிலேயே இருங்க. ஆவியானவரே என்னை நடத்துங்க என்று அவரை கூப்பிடுங்க. ஆவியானவர் நடத்துவார். ஒருவேளை சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், மருத்துவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணணும், இந்த டெஸ்ட் பண்ணணும், ஒருவேளை இது கேன்சராக இருக்கலாம், இது ஒருவேளை பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் உறுப்புகள் இருக்கலாம், அது செயலிழந்து போய்விட்டது, இனிமே இந்த உலகத்தில் வேற வழியே கிடையாது என்றெல்லாம் பல காரியங்களை மருத்துவர்கள் அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக நம்ம சரீரத்தை பரிசோதித்து இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. உடனே பயந்துடாதீங்க, அவ்வளோதான்,
நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நீங்கள் முடிவு சொல்லாதீங்க. அபிஷேகத்தில் நிரம்புங்க. ஆவியானவரே, சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே வல்லமை என் இருதயத்தை புது இருதயமாக மாற்றுங்க. என்னுடைய சிறுநீரகத்தை புது சிறுநீரகமாக ஆவியானவரே மாற்றுங்க. மூளையில பாதிப்பு, பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய மூளையின் 300 கோடி நரம்புகள்ல இறங்குங்கப்பா. உங்க வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கும் போது அங்க எந்த குறையுமே இருக்க முடியாது. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக மாற்றிடுவார். எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் சோர்ந்து போகாதீங்க, மனம் கலங்கி போகாதீங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க. நாம கூப்பிடுவோமான்னு காத்துக்கிட்டு இருக்கிறார் அவர். நாம செயல்படக்கூடாது. ஐயோ அவ்வளோதான், டாக்டர் சொல்லிட்டாரு, கொஞ்ச நாள் தான் இருப்பேன், செத்துருவேன், எல்லாரையும் கூப்பிட்டு செத்துருவேன் 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 இதையே சொல்லக்கூடாது. நான் சாகாமல் உயிரோடே பிழைத்திருந்து தேவனுடைய மகத்துவங்களை அறிவிப்பேன். இந்த உலகத்தில் நம்ம வாழ்றது எதுக்காக வாழ்கிறோம்? ஆண்டவரை பற்றி அறிவிக்கும்படியாக, ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக. என் சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி இருந்தது, கர்த்தர் எனக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்தார். என்னுடைய சரீரம் செயலந்து போய்விட்டது, மரித்த நிலையில் இருந்தேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னுடைய சரீரத்தின் நரம்புகள், எலும்புகள், தசைகள், இரத்த குழாய்கள் எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து இன்றைக்கு தேவனுக்கு மகிமையான சாட்சியாக வாழ கர்த்தர் என்னை இந்த உலகத்தில் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வல்லமையில், அந்த அபிஷேகத்தில் நாம் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை புதுப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். சரீரங்களெல்லாம் அவருடைய வல்லமை இறங்கும் போது நம்முடைய சரீரம் புது சரீரமாக மாறும். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அபிஷேகம் நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். சர்ச்சின்னு நம்ம சொல்லும்போது ஒரு இடத்த, ஒரு சூழ்நிலையை நம்ம சபைன்னு சொல்லுவோம், ஆலயம்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க தான்ப்பா ஆலயம், நீ தான் சர்ச்சு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு சர்ச்சைக்கு வர நம்ம எல்லாருமே, நம்மளாம் ஒரு சர்ச்சை, நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவி. அதனால தான் எல்லாரும் சேர்ந்து பாடுறோம், ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். எல்லாரும் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு ஆவியானவர் நம்ம எல்லாரையும் ஒருமனப்படுத்துறாரு. அவருடைய வல்லமையினால நிரப்புறாரு, அபிஷேகத்தினால நிரப்புறாரு. அப்போ அன்னைக்கு நமக்கு புது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருது. அதனால தான் சபைக்கு நம்ம வர்றோம், ஆராதனைகளில் கலந்து கொள்கிறோம். அப்படி கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி தொலைக்காட்சி மூலமாக ஒரு ஆராதனை, நீங்களும் உலகமெங்கிலும் நடக்கிற எல்லா ஆராதனையில் இப்போ நீங்களும் கலந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் எதையெல்லாம் எப்படியெல்லாம் இப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அவர் இப்பொழுது செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு சகோதரர் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்லும்போது சொன்னார், பல வருடங்களாக குடிப்பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவன். அவர் சொன்னது அதுதான், நான் ஒரு கிறிஸ்தவன், ஆனால் என்னால் அந்த பழக்கத்தை விடவே முடியல.
அப்படி பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தேன். அப்போ இந்த மாதிரி உங்கள் ஆராதனையில் டிவியில் கலந்துக்கிட்டேன். அன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை தொட்டார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி எனக்கு அந்த ஆசை போய்விட்டது என்று எனக்கே கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவருடைய வல்லமை என் மேலே இறங்கினது, அவருடைய அபிஷேகம் என் மேலே இறங்கினது. அன்றையிலிருந்து அந்த குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னை விட்டு நிரந்தரமாக போய்விட்டது. இன்னைக்கு நான் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் செய்வார். அதுக்காக தான் இப்படியெல்லாம் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ வல்லமை, தேவ அபிஷேகம், ஐயோ எனக்கு இந்த காரியம் பாரமாக இருக்கிறது, இந்த காரியம் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, நீண்ட வருடங்களாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எந்த விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினி இப்பொழுது இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார். புதிய சிறுநீரகங்களை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய கல்லீரலை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. மூளை பாதிப்பு, என்னால் சரியாக சிந்திக்க முடியல, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன். இப்பொழுது 300 கோடி நரம்புகளிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி எந்த விதத்திலெல்லாம் மாந்திரீகத்தினாலே, சூனியத்தினாலே, பூர்வீகத்திலிருந்து வருகிற வல்லமைகளினாலே உங்கள் மனம் கட்டப்பட்டிருக்கிறதோ அங்கே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அக்கினி இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வினாடியில் இருந்து உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, நீண்ட காலமாக படுத்த படுக்கையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. அவர்கள் எழுந்து நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருடைய மகிமை அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எந்த விதத்திலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது உம்முடைய வல்லமையை கேட்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். In the name of Jesus, உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. உங்கள் வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள், உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய வார்த்தையின்படியாக இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவரே கலந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளையெல்லாம் நினைக்கிறோம். இப்பொழுது அவங்க பள்ளிக்கூடம் போகிறதற்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என் மக போன வருஷமே படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ வேற 10th படிக்கணும், +1 படிக்கணும், +2 படிக்கணும், காலேஜுக்கு போகணும், எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் வல்லமை இறங்கட்டும் அப்பா. இது வரைக்கும் அவங்க எப்படி படித்தாங்கன்றது இல்லை, இனிமே உங்கள் வல்லமையில், உங்கள் அபிஷேகத்தில் வகுப்பிலேயே முதல் மாணவர்களாக வரக்கூடிய அந்த தெய்வீக ஞானத்தினால் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றோர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம், கலக்கம் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே வேரோடே அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளை பற்றிய நல்ல சாட்சிகளை தொடர்ந்து அவங்க கேட்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என் பிள்ளைங்களுடைய படிப்பின் தேவைகளை சந்திக்க முடியாமல் நெருக்கடியிலே நாங்கள் இருக்கிறோம், பொருளாதார நெருக்கடி எங்களுக்கு இருக்கிறது என்று உங்கள் வல்லமைக்காக ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்திக்கப்படுவதாக. அவங்க சொல்லணும், எங்களுக்கு எந்த வழியும் இல்லை, ஆவியானவர் தான் வழிகளை திறந்து கொடுத்து
அற்புதமாக இந்த தேவைகளை எல்லாம் சந்தித்தார். ஒருவரும் கடன் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. எல்லாம் அவங்க இருக்கிற இடத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது எத்தனை லட்சமானாலும் சரி உங்களால் கொடுக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகள் அதெல்லாம் தாங்க வாழ்க்கையில ஆவியானவர் எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கும்படியாக கேட்கும்படியாக நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கட்டும். உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. என்னுடைய மகன் என்னுடைய மகள் படிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தாங்க, விடுதலையை தாங்க, பரிபூரண சுகம் தாங்க. இந்த வருடம் புதிய வகுப்புக்குள்ளாக அவங்க போகும்போது பலவீனம் என்று ஒரு நாள் கூட விடுமுறையே எடுக்கக்கூடாது. நல்ல பலனா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், நல்ல பாடங்களை படிக்கணும். கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடங்களை எல்லாம் உம்முடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வல்லமைக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் எல்லாரையும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை குறித்திருக்கிற தெய்வீக திட்டங்களை ஆசிரியர்கள் மூலமாக அது சரிப்பட சரியான நிலையில் அவங்க வாழ்க்கையில விதைக்கப்பட எல்லா ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு தாங்க, எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் பாதுகாப்பு தாங்க. தீமையான காரியங்கள் ஒன்றும் இந்த ஆண்டிலே யாருக்கும் வரவே கூடாது. உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஏனென்றால் நீங்க தான் யாவையும் உங்க மேல ஊத்துவேன்னு சொன்னீங்க. உங்க மேல மட்டும் இல்லை, உங்க பிள்ளைங்க மேல ஊத்துவேன்னு சொன்னீங்க, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைங்க மேல ஊத்துவேன்னு சொன்னீங்க. அது இந்த ஆண்டு இந்த பிள்ளைங்க வாழ்க்கையிலெல்லாம் உங்க ஆவியிலேயே அவங்க நடக்க உதவி செய்யுங்க. எந்த இடத்திலும் எந்த ஒரு குறையும் இல்லாதபடி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. நீர் அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே தொடர்ந்து ஊழியர்களுக்கு வேண்டிய தெய்வீக பாதுகாப்பை தாங்க, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. இந்த கடைசி காலங்களிலே இன்னும் மகிமையாக உமக்காக ஒவ்வொருவரும் எழுந்து பிரகாசிக்க அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு தாங்க. பிசாசு எந்த விதத்திலெல்லாம் யாரையெல்லாம் பாதித்து இன்றைக்கு அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறானோ அங்கெல்லாம் உம்முடைய அக்கினி இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். நீர் அழைத்த அழைப்பிலே கடைசி வரைக்கும் உமக்கு மகிமையான சாட்சிகளாக அவர்கள் எழுந்து பிரகாசிக்க உங்க வல்லமை எல்லா இடங்களிலும் இறங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய அக்கினி இறங்கட்டும். உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லா குடும்பங்களுக்கும் வேண்டிய தெய்வீக பாதுகாப்பை தாங்க. உம்முடைய இரத்தத்துக்குள்ளே வல்லமைக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளாக எல்லா குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், இளம் வாலிப தம்பி தங்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம், வாலிப தம்பி தங்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், வயசானவங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால் எல்லாரையும் நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா, உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, நீங்க மாத்திரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகம் அளவில்லாமல் உங்களை இந்த நாட்களிலே அற்புதமான விதத்தில் நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய செய்தி உங்கள் உள்ளத்தை தொற்றிருக்கிறது. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து நிற்போம். பதற்றமான ஒரு சூழ்நிலைமை பாரெங்கும் பரவி இருக்கிறது. என்ன அடுத்து நடக்குமோ என்று தெரியாதபடிக்கு விழி பிதுங்கி மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள்.
நாட்டை ஆளுகிறவர்களுக்கும் குழப்பம், நாட்டில் வாழ்கிறவர்களுக்கும் குழப்பம். எந்த நாட்டின் மீது எப்பொழுது போர் தொடுக்க யார் வருவார் என்று நிலை தெரியாமல் எல்லா நிலையிலும் ஏதாயிலும் ஒரு வழியில் வேதனையை கொடுக்கும்படியாக நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு என்று போராட்டங்கள் மலிந்து கொண்டிருக்கின்றன. யுத்தம். ஆண்டவர் ஒருவரால் தான் இதிலிருந்து நம்மை காக்க முடியும். அடுத்து கொள்ளை நோய். என்னென்னமோ நோய்கள் பெயர் சொல்கிறார்கள். ஏதேதோ வழிகளிலே நோய் மக்களை தாக்குகிறது. ஒரு கொசு கடித்ததினாலே ஒரு சகோதரன் அவருடைய உடலெல்லாம் பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டு அவரால் நடக்க முடியாத அளவுக்கு சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் பருத்த நிலையில் பரிதாப கோலத்தில் அவர் வேதனையோடு இருக்கிறார். ஒரு கொசு கடித்தது. இப்படிதான் சொல்ல முடியாத துயரத்தில் கொள்ளை நோய்களினால் மக்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, இயற்கையின் சீற்றத்தால் நிலநடுக்கங்கள், எரிமலை வெடித்து விடுகிறது, பெருவெள்ளம் வந்து விடுகிறது. இந்த இடத்தில் கட்டுக்கடங்காத நிலையிலே தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேசங்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் ஒன்றிணைய போகிறோம். எல்லாருமாக மனதின் பாரத்தோடு, இதய வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கதறப்போகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, எங்கள் மக்களை பாதுகாத்திரலும் அம்மா. தேசங்களை காக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிற தேவன், ஏதாகிலும் ஒரு வழியில் நீ காப்பாற்றும் அப்பா. அன்றைய பரிசுத்தவான்கள் கதறினார்கள், மனம் திரும்பினார்கள். நீவே அழிக்கப் போகிறேன் என்று நீ சொன்ன பொழுது யோனா என்ற தீர்க்கதரிசியினுடைய செய்தியை கேட்டு அரசன் முதல் மிருக ராசி வரை இரட்டுடுத்தி கதறிய வேளையிலே அந்த தேசத்தை, பட்டணத்தை நீர் அழிக்கவில்லையே. உம் திருநாமத்தை அறிந்து உமக்காக வாழ்கின்ற பக்தர்கள் கூடியிருக்கின்ற தேசங்களில் அவர்கள் கூக்குரலுக்கு நீ பதில் தந்துதான் ஆக வேண்டாம். மனமிறங்கும் அப்பா. கொள்ளை நோயிலிருந்து உம் ஜனங்களை காப்பாற்றும். யுத்தங்களிலிருந்து காப்பாற்றும். இயற்கை சீற்றத்தில் இருந்து காப்பாற்றும். தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஒரு தெய்வீக ஞானம் தாரும் அப்பா. தெய்வீக அருளோடு கூட தங்கள் நாட்டை ஆள்வதற்கு, தேசத்தை ஆள்வதற்கு கிருபை தார். என் தகப்படே, எங்கள் தேசத்தை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிரதமர், எங்கள் ஜனாதிபதி, எங்கள் முதல்வர்கள், எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர்களுக்கு தெய்வீக ஞானம் தாரும், பாதுகாப்பு தாரும். உம் இரத்த கோட்டைகள் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தின் எல்லையில் பதற்றம் உண்டாகும் பொழுது மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தங்கள் உயிரையும் பணயம் வைத்து நிற்கின்ற இராணுவத்தினருக்காக வேண்டுதல் செய்கிறோம். முப்படை தளபதிகளுக்கும் முப்படை வீரர்களுக்கும் நீ பாதுகாப்பு தாரும். அமைதியான ஒரு அமைதி பூங்காவாக தேசங்களை மாற்றும் அப்பா. உம் நாமம் தரிக்கப்பட்ட உம் ஜனங்கள் கதறும் பொழுது நீர் பதறி வருகிறீர். எதிராளியினுடைய செயல்பாடுகளை உதறி தள்ளுகிறீர். தகப்பனே, அற்புதங்களை நடத்தி தரலாம். நாட்டில் நீர் ஏற்படுத்தி தந்த காவல்துறையினர், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், இவர்களை எல்லாம் நீர் கண்ணோக்கிப்பார். தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பாற்றுவதில் தீவிரமாக செயல்படும் மருத்துவர்களை எல்லாம் கர்த்தர் வேலையடையும் காத்துக்கொள். சிறு குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு பாதுகாப்பில்லாத ஒரு நிலை, இளம் வாலிபர்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை. என் தெய்வமே, நீர் உமது பிள்ளைகளை உம் இரத்த கோட்டைக்குள் வைத்து காத்தரலும். உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள், குறிப்பாக கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார்,
பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக எழுந்து நிற்கின்ற யாரானாலும் அவர்களை என் தேவன் உயர்த்துவீராக, உன்னதங்களில் ஏறி இருக்க பண்ணுவீராக. தகப்பனே, ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற பரிசுத்தவான்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தெய்வ மனிதர்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். கர்த்தருடைய அருள் அவர்கள் மேல் எப்பொழுதும் இருக்கட்டும். இருள் நிறைந்த இந்த பூமியிலே அவர்கள் செய்கின்ற ஊழியங்களுக்கு கர்த்தர் பதில் தாரும். கர்த்தர் கட்டாயமாக நீர் அவர்களுடைய கூக்குரலுக்கு பதில் தருவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு அருமையானவர்கள் இப்பொழுது சரீரத்தில் பலகீனம் அடைந்திருக்கிறார்கள். சிலர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலருக்கு கல்லீரலில் வேதனை, சிலருக்கு குடல்களில் பிரச்சனை, சரும நோய் என்று பல வழிகளில் பாடுபடும் பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரே, அந்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வல்லமையினால் அவர்களை உயிர்ப்பியும். Right at the moment, heal thy children from cancerous diseases. Heal thy children from the heart condition. Heal thy children from the lung problems. Whatever it is, doctors may give up. Our Heavenly Father will never give up. Heal thy children. தகப்பனை தொட்டு தொட்டு சுகமாக்கும். இந்த குழந்தைகளை பாதுகாத்தல், வயோதிபர்களை பாதுகாத்தல், படுக்கையில் பலவிதமான நோயில் சிக்கொண்டிருக்கிற தம் பிள்ளைகளை எழுப்பும். படுக்கையில் கிடக்கிற அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எழுப்போம். உம் திருக்கரங்களிலும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளூர், வெளியூர், வெளி தேசங்கள், பல நாடுகளில் பரவி இருக்கின்ற தங்கள் சொந்த குடும்பங்களை விட்டு போயிருக்கிற மக்களை பாதுகாத்தர். கர்த்தருடைய ஆளுகைகள் இப்பொழுது இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற சிறியோர் முதல் பெரியோர் வரை, விசுவாசிகள் தொடங்கிய ஊழியக்காரர்கள் வரை உம் அருள் பெறட்டும். உம்மால் அவர்கள் நிரம்பி வாழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்து விட்டாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் ஒரு புதுமையை பார்ப்பீர்கள். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே என்ற விடுதலையின் செய்தி தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். விடுதலை பெற விரும்புவோருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.